வெற்றி வெற்றி. என்னடா வெற்றி? தேர்தல் நமக்கே வெற்றி. என்னடா உளர்ற? தேர்தல் இன்னும் நடக்கல, அதுக்குள்ள வெற்றியா? மச்சான், விவரம் புரியாம பேசாத. இப்ப நீ அண்ணன் போஸ்ட் படிக்கிறேன் கேளு. 10வது தொகுதியில் அபேட்சகராக போட்டியிட்ட பிரபல ராஜசேகரன் இந்த தேர்தலில் இருந்து விலகிக் கொண்டார். ஆமா, என்னப்பா அது ஆச்சரியமா இருக்குது. அது எப்படி கடைசி மொமெண்ட்ல திடீர்னு வாபஸ் வாங்கிக்கிட்டான்? இவ்வளவுக்கு நம்மளோட சான்சஸ் அவன் சைடுல பெட்டரா இருந்துச்சு. கரெக்ட். நீ அவர் மச்சான் இல்லையா, உனக்காக விட்டு கொடுத்திருக்காரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவர் விட்டு கொடுக்கலன்னாலும் வெற்றி நிச்சயமா நம்ம பக்கம் தான். என்னடி என் அண்ணன் பிள்ளையோட போட்டி போடுறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? வெறும் பையன். இவனுக்கு என்ன எலெக்ஷன் வண்டி இருக்கு? அவன் தேர்தல் சின்னம் புலியா கரத்து குழம்பு வைக்க வேண்டியதுதான். உங்க தங்கையின் மகிழ்ச்சிக்காக ஊர் பெரிய மனிதர்களை விரோதித்துக் கொள்ளலாமா? மற்றவர்களுடைய விரோதத்தை வெறுப்பையும் பற்றி கவலை. எனக்கு தேவையானதெல்லாம் ஆத்ம திருப்தி ஒன்றுதான். சார், ரெஜிஸ்டர். இது என்ன அநியாயம்? என்ன சொத்தில் தனக்கு சேர வேண்டிய பாகத்தை உடனே பிரித்து தர வேண்டும் என்று இவருடைய தந்தை வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார். என்ன பைத்தியக்காரத்தனம், மறுபடியும் பாருங்க. நீங்களே பாருங்க. இதில் ஏதோ சூழ்ந்திருக்கிறது. என்னையும் என் தங்கையும் பிரித்தது போதாதென்று எங்கள் விதியோடும் யாரோ விளையாட நினைத்திருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய சொத்தில் யாருக்கும் எந்தவித உரிமையும் கிடையாது என்று உடனே எதிர் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். ஒரு மாலதி, உண்மை என்னவென்று நமக்கு தெரிய வேண்டாமா? உச்சகட்டத்துக்கு வந்த பிறகு கூட உண்மை என்னவென்று உங்களுக்கு தெரியவில்லை. மிஸ்டர் பாஸ்கர், உங்கள் தங்கையை பற்றி என்னை விட உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். அதே போல் என் தங்கையை பற்றி எனக்கு தான் தெரியும். நான் சொல்லுகிறேன், இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று அவளுக்கு தெரிந்திருக்காது. வேண்டுமானால் நீங்களே போய் விசாரித்து பாருங்கள். வேண்டியதில்லை. உங்கள் தாராள மனதை அவர்கள் தந்திரமாக பயன்படுத்திக் கொள்வதை இனியும் நான் அனுமதிக்க மாட்டேன். உங்களால் காப்பாற்ற முடியாத சொத்தை நான் காப்பாற்றியாக வேண்டும். மாலதி, என் சொத்தை யாராலும் அழிக்க முடியாது. நீ காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அது இருக்கிறபடியே இருக்கட்டும். இல்லாத குழப்பத்தை உண்டாக்காது. குழப்பம் ஒன்றுமில்லை. கொண்டவளின் உரிமை இதோ பாருங்கள். என் வயிற்றில் உருவாகி இருக்கும் உங்கள் வாரிசு எதிர்காலத்தில் பலமாக வாழ வழி செய்ய போகிறீர்களா இல்லையா என்று சொல்லுகிறீர்கள். தங்கையின் பெயரால் என் குழந்தையை தரித்திரமாக்கப் போகிறீர்களா? பாதத்தின் பெயரால் எங்கள் வாழ்க்கையை பாழாக்கப் போகிறீர்களா? இல்லை, தங்கைக்காக மட்டும் வாழ பிறந்த தனி மனிதர் என்று உலகத்திற்கு பறைகாட்டப் போகிறீர்களா? சொல்லுங்கள். நான் வக்கீல பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமா, ராதா அம்மாவுக்கு பிரதிநிதியா இருந்து கேஸ் போட்டிருக்காரே செங்கல்ராயன். யாரது? செங்கல்ராயன் நான் தான். கோர்ட்டு உத்தரவு வந்து. என்னடா? வா, கோர்ட்ல இருந்து ஓலை வந்திருக்கு. இந்த ஓலையில யாருக்கு ஓலை வச்சிருக்காங்களோ தெரியல. கருமா நாரண்டி சோத்த தின்னுட்டு கொஞ்சம் வெள்ளையங்கள்லையுமா போட்டுக்கிட்டு வெளி தெருவு சுத்திட்டு இருந்தேன். எனக்கு வந்துருச்சு வேலை. இப்ப என்னடா குடிமொழி போச்சு? சாதாரணமா முழுவனா பரவாயில்ல. இது என்ன தேய்ச்சி முடி இருக்கு. படிச்சு பாரு. பாடி நீ நான் தான் செய்யணுமா? என்ன எழுதிருக்கோ ஏது எழுதிருக்கோ யாருக்கு என்ன இருக்கு? ஏடா உதற தைரியமா படிய. ராதா வியாதி. வியாதியா? வரட்டும். இல்ல ராதாவாதி ராஜசேகரன் பிரதிவாதி. அதெல்லாம் இருக்கட்டும், விஷயத்துக்கு வாடா. நான் ஒண்ணும் வர வேண்டியதில்லை, பின்னால வருது. வாதியின் தாவாவில் குறிப்பிட்டிருக்கிற ராதா நிலையம், ராதா ஃபேக்டரி மற்றும் அவற்றை சார்ந்த சொத்துகளுக்கு திருவாளர் ஜி சங்கரமூர்த்தி அவர்களை கமிஷனராக நியமித்துள்ளேன். மேற்குறித்த தாவாவின் முடிவு வரையில் கமிஷனர் மேற்படி சொத்துக்களை பொறுப்பேற்று மேற்பார்வையிட்டு வரவு செலவு கணக்கை மாதம் கோர்ட்டாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். நான் நினைச்சது சரியா போச்சு. இப்படி எல்லாம் நடக்குன்னு எனக்கு முன்னே தெரியும். அம்மா, நான் சொன்ன கேட்டியா? சும்மா இருடா. தம்பி என்னத்த? உன் மச்சான் ராஜசேகரன் எல்லா சொத்தையும் கமிஷனரை நியமிச்சு பொறுப்பையும் அவர்கிட்டயே ஒப்படைச்சுட்டான். கோர்ட் உத்தரவு. இல்லை, இதுல சூழ்ச்சி இருக்கு. எனக்கு எங்க அண்ணனுக்கும் தெரியாம ஏதோ ஒரு பயங்கர சக்தி எங்களை ஆட்டி வைக்குது. இந்த கோர்ட் உத்தரவெல்லாம் சுத்த போய் இது நான் நம்பவே மாட்டேன். உண்மைதாம்மா, உத்தரவுல கண்டிருக்கிற கமிஷன் நான் தான். என்கிட்ட தான் எல்லா சொத்துகளையும் ஒப்படைச்சிருக்கார் ராஜசேகர். சொத்தை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரியா? போய் அந்த ராஜசேகரனையே வர சொல்லுங்க, அவங்ககிட்டயே நாங்க பேசிக்கிறோம். அம்மா, இது கோர்ட்டு விஷயம், உங்க வீட்டு விஷயம் இல்ல. கொஞ்சம் பேசாம இருக்கு. என்னடா தம்பி? பேசாம தான் இரம்மா. ராஜசேகரன் எல்லாத்தினால நீங்களும் இங்க இருக்க கூடாது. இந்த வீட்டை வாடகைக்கு விட்டு வரவு செலவு கணக்கா மாதம் கோர்ட்டுக்கு நாங்க காட்ட வேண்டியது இருக்கிறதுனால உடனடியா அந்த வீட்டை விட்டு வெளியேறணும். அடக்கடவுளே, உலகத்துல இப்படி ஒரு அண்ணன் இருப்பானா? கர்ப்பிணின்னு கூட பார்க்காம வெறுங்கையோட வீட்டை விட்டு துரத்துறானே, அந்த பாவி நல்லா இருப்பானா? அத்தை, நீங்க ஏன் அலசப்படுறீங்க? இந்த கோர்ட் உத்தரவு வந்ததை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை.
இன்னொருத்தன் சொத்து எனக்கு இருக்கட்ட ராஜசேகரன் சொத்தை எதிர்பார்த்தா நான் ராதாவை கல்யாணம் செய்துக்கிட்டேன். சார், வாடகை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம்னா இந்த வீட்லயே இருக்கலாம், எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, இருக்க இடம் இல்லாம ஒற்ற மழையிலையும் கொளுத்துற வெயிலையும் தெருவில் நின்னாலும் நிப்பேனே தவிர வாடகை கொடுத்துக்கிட்டு இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். தம்பி, உங்க தங்கிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன். நான் சொன்னபடியே உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஐயா ஐயா, நம்ம தங்கச்சி பிரசவ வேதனை பட்டுக்கிட்டு இருக்கீங்க. தம்பி, கொண்டு வந்த பிறந்திருக்கு. ஜெய் ஜெய் மச்சான், பாத்தியா எப்படி நம்ம டயம் லிமிட். பாரு, இங்க குழந்தை கத்தவும் அங்க அலாரம் அடிக்கவும், இல்ல இல்ல அங்க அலாரம் அடிக்கவும் இங்க குழந்தை கத்தவும். நீ கண்ணு, நீ தோத்துட்ட, பேசாத. அப்பா பிள்ளையாரப்பா, என் லிமிட்ட காப்பாத்துனீங்க. இதே போல எல்லாரையும் ஒரே லிமிட்ல வை. முன்புறமாய் கால் நடக்கும், பின்புறமாய் மனம் நடக்கும், பேசினால் தீர்ந்துவிடும், சேர்ந்துவிடும் உறவு. யார் முதலில் பேசுவது, அங்கேதான் பிரிவு. அழாதம்மா, அழாத. அப்பா இப்ப வந்துருவாரு. அழாத கண்ணு. அப்பா அப்பா அப்பா, ராதா, குழந்தை ஏன் இப்படி கத்துது? பசிக்குது போல இருக்கு. பால் குடுக்கறதானே? குட்டி பால் தீர்ந்து போச்சுமா, வேற வாங்கிட்டு வர சொல்லி அவங்களை அனுப்பிச்சிருக்கேன். ரொம்ப ஒழுங்கா இருக்குடி. எத்தனை நாளைக்கு தான் மருந்து கடையில கடன் கொடுப்பாங்க? அடி அம்மா, உனக்கு தாய்ப்பாலும் இல்ல, குட்டி பால் வாங்குறதுக்கு உன்னை பெத்தவங்க கையில காசும் இல்ல. தனலட்சுமியே வந்து பிறக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, இப்படி தரித்திர லட்சுமியா மாறுன்னு யாரு கண்டா? அம்மா, என் தலைவிதிக்கு குழந்தை என்ன செய்யும்? அதை எப்படி பேசுறீங்க? அடியப்பா, குழந்தைய சொன்ன உடனே கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்ச. அப்படி என்னடி பெரிய அதிர்ஷ்டம் பண்ண பெத்து வச்சிருக்க? பிறக்கும் போது எல்லாருமே அதிர்ஷ்டத்தோடு பிறக்கிறது இல்லை. நான் எப்படி பிறந்தேனோ என் பொண்ணும் அப்படிதான் பிறந்திருக்கு. இந்த ரோசத்தை என்கிட்ட காட்டி பிரயோஜனம் இல்லடி, இத உன் அண்ணன் கிட்ட காட்டணும். அட என் அருமை அண்ணனே, நீ மட்டும் சொம்பு சொம்பா பசும்பால் குடிக்கிறியே, என் புள்ள ஒரு சொட்டு பால் கூட இல்லாம பரதவிக்குது. அதனால என் பாகத்தை ஒழுங்கா முறையா பிரித்து கொடுத்துட்டு மறுவேற பால்னு அவனை பார்த்து காட்டணும். நீங்க தெரிஞ்சும் தெரியாம பேசுறீங்க. இப்போ அண்ணனும் என் நிலைமையில தான் இருக்காரு. என் குழந்தைக்கு பால் இல்லையே நான் வருத்தப்படல. அண்ணன் குழந்தைய பத்தி நினைச்சா போதும் போதும், ஒரே அடியா உருகிடாத. நீ வாயும் வயிறுமா நிறைஞ்சு நிக்கும் போது வீட்டை விட்டு வரட்டினானே உங்க அண்ணன், அத மறந்துட்டியா? எனக்காக அவ்வளவு பெரிய வீட்டையும் இரும்பு பட்டியும் விட்டுட்டு கட்டின துணியோட வெளியேறின எங்க அண்ணன் அப்படி செஞ்சான். வேற யாரு? அவன் அப்படி செய்ததுனாலதான் நந்தம் படத்த பண்றோம் நாய் பாதி பேய் பாதிங்கிற கதையா இன்னைக்கு அவ்வளவு சொத்தும் உனக்கும் இல்லாம அவனுக்கும் இல்லாம சர்க்கார் கையில போய் சேர்ந்துருக்கு. இல்ல, என் எதிர்கால வாழ்க்கைக்கா அண்ணன் சேர்த்து வச்ச பணத்துல கண்டவங்க கை வச்சு அழிக்க கூடாதுங்கிறதுக்காக சர்க்கார் மூலமா அப்படி செஞ்சிருக்கிறார். என்னடி சொன்ன? இந்தாடி நில்லு. கண்டவங்க கை வச்சு அழிச்சுடுவாங்களா? யார் அந்த கண்டவங்க? நானும் என் பிள்ளையுமா? ஐயோ, நான் அப்படி நினைக்கவே இல்லம்மா, பொதுவா சொன்னேன். உன்னை சொல்லி குத்தம் இல்லடி. வரட்ட அந்த பையன் ஆனந்தன், அவனை வளர்த்து ஆளாக்குன என்னையே கண்டவங்கன்னு பேர சொல்லி உனக்கு கத்து கொடுத்தானா? ஒண்ணு அவனை நீ இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல என் பிள்ளைங்க நானும் இருக்கணும். நிறுத்துங்க. இதே வார்த்தையாரது முந்தி ஒரு பிரிவினையை உண்டாக்குனீங்க, மறுபடியும் எப்படி சொல்லி இன்னொரு பிரிவினையை உண்டாக்கி குடும்பத்தை கெடுக்காதீங்க. நன்றி கட்டவள, நான் கொண்டு வந்து வீட்டுல வச்சு குடும்பத்தை நான் எடுத்து நிறுத்து பேசியா? அம்மா சங்கரா, வா சங்கரா வா. அம்மா சங்கரா வா. சங்கர உட்கார். சங்கர மீனாட்சி அம்மா, இந்த தங்கத்தை நீங்க அடிச்சதுக்கு பதிலா ஒரு ஊசியால என் கண்ணை குத்தி இருந்தா கூட எவ்வளவோ சந்தோஷப்பட்டிருக்கேன். அவளை அடிக்கிறத கேட்கறதுக்கு நீ யாரா நாய? நான் ஒரு நாயா பிறக்கலன்னு வருத்தப்படுறேம்மா. இப்போ இந்த பொண்ணு சோறு போட்டு வளர்த்த ஒரு நாய்க்கு முன்னால நீங்க இப்படி அடிச்சிருந்தா இந்நேரம் அந்த நன்றி உள்ள பிராணி உங்க கையை கடிச்சு துண்டாக்கி இருக்கும். நான் மனுஷன் வர மாதிரி பார்த்து நின்னுகிட்டு இருக்கேன். நீ சும்மா இரு. நீ ஏன் இங்க வந்த? நீ ஒரு நிமிஷம் கூட என் வீட்டுல நிக்க கூடாது. உங்க வீட்டுல நிக்கிறமா நெருப்புமா நினைக்கிறேன் நான். என்னங்க போதும், போ வெளியே போய் அவன் அண்ணன் கிட்ட சொல்லு. அவனுக்கு மான வெக்கம் சூடு சுரணை இருந்தா நாளைக்கே அவ பாகத்தை பிரித்து கொடுக்க சொல்றா. போடா. மீனாட்சி அம்மா, இறைக்கிறது சுலபம், ஆனா பொறுக்கி எடுக்கிறதாமா ரொம்ப கடினம். யாருதான் போடா, என்னமா கதை அளக்கறான். ராதாம்மா,
கஷ்டப்பட வேண்டிய கெட்டவங்களே எல்லாம் விட்டுட்டு கடவுள் உன்னை ஏமா இப்படி சோதிக்கிறான்னு தான் எனக்கு புரியல. உங்க அண்ணன் உனக்காக கனவு கண்ட வாழ்க்கை இதுதானாம்மா? இங்க நடந்ததை பத்தி அண்ணன் கிட்ட ஒண்ணு சொல்லிடாது. அவர் இருதயமே வெடிச்சிடும். அம்மா, அண்ணாவோட அன்புதான் எனக்கு உயிர் கொடுத்தது. அதே அன்புதான் என்ன கொல்லவும் போகுது. ராதா, ராதா, கேவலம் மீனாட்சி உன்னை அடித்து கொடுமைப்படுத்த காரணமாயிருந்த அந்த பாழும் சொத்து எனக்கு வேண்டவே வேண்டாம். நான் உனக்காக தேடிய சொத்து உன்னையே சேரட்டும். சங்கரா, நீ ஓடி போய் நமது வக்கீலை அழைத்து வாப்போ. இல்லை சங்கரா, பாஸ்கர், உங்களுடைய பேச்சு கேட்டுத்தான் என் சொத்தை அந்த பாவிகளிடம் வந்து காப்பாற்ற கோர்ட்டின் மூலம் நடவடிக்கை எடுப்பேன். அதுவும் என் தங்கைக்காக. ஆனால் அதுவே அவளுக்கு கேடாக முடிந்து விட்டது. அந்த கேட்டை நான் உடனே போற்றியாக வேண்டும். சேகர், உங்களை நம்பி இங்கே ஒரு மனைவியும் மகனும் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விட்டீர்களா? இல்லாமலேயே என் மனைவி மக்களை என்னால் காப்பாற்ற முடியும். சங்கரா, இதற்காகவும் சட்டப்படி சொத்துக்கள் எல்லாம் உங்கள் பிள்ளையை தான் சேர வேண்டும். பாஸ்கர், தயவு செய்து இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீர்கள். எப்படி தலையிடாமல் இருக்க முடியும்? நாளைக்கு என் தங்கை கை குழந்தையோடு நடுத்தரவிலே நிற்க வேண்டிய நிலைமை உண்டாக போவதை என்னால் எப்படி அனுமதிக்க முடியும்? பாஸ்கர், சற்று நேரம் பேசாமல் இருங்கள். குணமுள்ள என் தங்கையை ஒரு கொடியவளிடமிருந்து காப்பாற்ற ரத்த பாசத்தால் நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன். அதே ரத்த பாசத்தினால் தான் நானும் துடிக்கிறேன். என் தங்கை கவலை இல்லாமல் வாழ வேண்டும் என்று கருதித்தான் உங்களுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தேன். உங்கள் கடமையை நீங்கள் ஒழுங்காகத்தான் செய்தீர்கள். இதுவரையில் அப்படித்தான் நினைத்திருந்தேன். ஆனால் இப்போது அது தவறு என்று உணர்கிறேன். முடிவாக சொல்கிறேன், உங்கள் தங்கைக்காக தன்னல விறகுகள் அடிக்க நீங்கள் மூட்டியிருக்கும் தியாகத்தில் என்னுடைய தங்கையின் வாழ்வு இருந்து சாம்பலாவதைக் கண்டு நான் சகித்துக் கொண்டிருக்க மாட்டேன். பாஸ்கர், உங்கள் தங்கை மீது உங்களுக்கு இவ்வளவு அக்கறை இருப்பதைக் கண்டு நான் சந்தோஷம் அடைகிறேன். ஆனால் உங்கள் அனுதாபம் வேறு, என்ன அனுதாபம் வேறு. இல்லை, இரண்டும் ஒன்றுதான். எப்படி வந்தால் என் தங்கைக்கு நான் சொத்து எழுதி வைக்கிறேன். முடிந்தால் நீங்கள் உங்கள் தங்கைக்கு எழுதி வைங்களே. யார் வேண்டாம் என்று தடுத்தார்கள். அதை விட்டுவிட்டு இன்னொருவன் சொத்துக்கு ஏன் இப்படி ஆசைப்படுகிறீர்கள்? பாஸ்கர், சொத்து விஷயம், சொந்த விஷயம். இதில் தலையிட உங்களுக்கு மட்டுமல்ல, வேறு யாருக்குமே உரிமை கிடையாது. தயவு செய்து நீங்கள் எங்கிருந்து பார்க்கலாம். மாலதி, இனி இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது. உடனே புறப்படு. அண்ணா, இந்த அற்ப விஷயத்தை இது அற்ப விஷயம் இல்ல மாலதி. உன் அழகான வாழ்வுக்கு வந்திருக்கும் ஆபத்து உன் அண்ணனுக்கு ஏற்பட்ட அவமானம். மைத்துனர்களுக்குள் ஏற்பட்ட மனஸ்தாபத்துக்காக மனைவி கணவரை விட்டு வருவது சரியில்லை அண்ணா. கணவனிடம் உனக்கு சொத்தும் இல்லை சுகமும் இல்லை தெரிந்த பிறகுதானமா சொல்லுகிறேன். சொத்து சுகம் இல்லாவிட்டால் ஒரு பெண்ணுக்கு கணவர் வீடுதான் சொர்க்கம் என்று நான் சொல்லியா உங்களுக்கு தெரிய வேண்டும்? ஓஹோ, எனக்கே புத்தி சொல்லுகிறாயா? மாலதி, இப்போது நீ வரப்போகிறாயா இல்லையா? என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா, நான் வருவதற்கு வாங்கய்யா, வாங்க 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 வாங்க, உட்காருங்க. இன்னும் உங்க வேலை முடியல போல இருக்கே. இப்ப என்ன ஓலை கொண்டாந்து இருக்கிறீங்க? சமாளிக்கிறது எங்க அம்மா கூட இல்லையே. சும்மா இருப்பா. என்ன சார் விஷயம்? ராஜசேகரன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ராதா மாபருக்கு எழுதி வச்சுட்டாரு. ராதா, நமக்கு எதுக்கு இவ்வளவு சொத்து? எல்லாத்தையும் உன் பேருக்கு எழுதி வச்சுட்டு அப்புறம் உங்க அண்ணன் என்ன செய்வார்? சார், எங்களுக்கு இது தேவையில்லை. இதை நாங்க ஒத்துக்க முடியாது. இல்ல சார், ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாங்க ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அம்மா, இந்த பத்திரங்களை எல்லாம் வாங்கிட்டதாக ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. மச்சான், குழந்தைய வாங்கிக்க மச்சான். போடுமா போடுமா. ஆஹா, என்ன இருந்தாலும் ராஜசேகரம் மனுஷங்கிறத காட்டியாச்சு. பெருத்து செருத்தாலும் பெரிய புத்தி போகாதுங்கிறதுக்கு உதாரணம் இதுதான். எங்க எங்க அம்மா புண்ணியவதி அந்த தரித்திரம் பிடிச்ச வாயால அடிக்கடி குழந்தைய பார்த்து தரித்திரம் தரித்திரம் சொல்லிச்சுதே. இப்ப என்ன ஆச்சு? பாஸ்கர், வாங்க வாங்க வாங்க. What is it? மாலதி, அண்ணா, என்ன இது? ஏன் இப்படி இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லாம இருக்கு. எனக்கு சொல்லி அனுப்பி இருக்க கூடாதா? நான் வந்து கவனிச்சிருக்க மாட்டேனா? பரவாயில்லம்மா. மாலதி, மருத்துவ சம்பந்தமான மேல் படிப்புக்காக உனக்கு வெளிநாடு போறதுக்கு அனுமதி வந்திருக்கு. அதை சொல்லத்தான் வந்தேன். நானும் உங்க மேல எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது. நீங்க தான் என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. ராஜசேகர், பரம்பரையா எங்க குடும்பத்துல எல்லாரும் நல்லா படிச்சவங்க. வாழ்க்கைக்கு போதுமான வசதிகள் இருந்தாலும் உத்தியோகம் பார்க்கறது பெருமைன்னு நினைக்கிறவங்க. நான் எங்க அப்பாவுக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்துறதுக்காக என்னுடைய ஒரே தங்கையை டாக்டருக்கு படிக்க வச்சேன். அது வெளிநாடு போய் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்காக எவ்வளவோ அரும்பாடுபட்டு இந்த அனுமதியை வாங்கியிருக்கேன். இப்போ என் தங்கையோட வாழ்க்கை சூழ்நிலை அவ்வளவு திருப்தி இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த சமயத்தில் அது ஃபாரின் போனா மருத்துவ படிப்போடு அதனுடைய மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் நினைக்கிறேன். அப்புறம் உங்க இஷ்டம்.
அண்ணன் இங்க போயிட்டு மாலதி, நீ உடனடியா ஃபாரின் போறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அது சம்பந்தமா தான் அண்ணன்கிட்ட பேசலாம்னு நான் இருந்தேன். எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நானும் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப உங்களையும் குழந்தையும் விட்டுட்டு நான் எப்படி போறது? அதை பத்தி எல்லாம் நீ ஒரி பண்ணிக்காத. உங்க அண்ணனுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை. நான் சொல்றதை நீ கேளுங்க. ஒண்ணும் சொல்ல வேண்டாம், புறப்படுறதுக்காக. செல்வம், அம்மா திரும்பி வர்ற வரைக்கும் அழாம இருப்பியாடா கண்ணு? அம்மா, டைம் ஆயிடுச்சு, புறப்படுங்க. நான் போயிட்டு வரட்டுமாங்க? அண்ணா, வெற்றியோட திரும்பி வாமா. செல்வம், அம்மாவுக்கு டாட்டா சொல்லுடா. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. யானை படை கொண்டு சேனை பல வென்று ஆளப் பிறந்தாயடா, புவி ஆளப் பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழப் பிறந்தாயடா, வாழப் பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழப் பிறந்தாயடா. நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளந்தென்றலே,
வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா, பிரித்த கதை சொல்லவா. கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. ஆமா, இப்ப நீங்க எங்க போறீங்க? எங்க போறனோ எனக்கே தெரியாது. என்னமோ இந்த ஊரை விட்டே போகணும் போல இருக்கு. அப்போவாவது எனக்கு நிம்மதி கிடைக்குதா பாக்க. சரி, நீங்க தான் போறீங்க. இந்த சின்ன குழந்தை எதுக்காக அழைச்சிட்டு போகணும்? ஒண்ணு உங்க தங்க கிட்ட இருக்கட்டும், இல்லாட்டா பாஸ்கர் கிட்ட இருக்கட்டும். ரெண்டுமே வேணா எங்கிட்ட இருக்கட்டுமே. ரொம்ப தேங்க்ஸ் ரத்னம். கடைசி வரைக்கும் இந்த குழந்தையாவது என் கூட இருக்கட்டும். வரேன் சங்கர். பாத்து. நிஜமா ஆளே உரு தெரியாம மாறிட்டீங்க. இப்படியே எத்தனை வருஷமா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நாம பேசாம ஊருக்கு போயிடலாங்க. இப்போ உடம்பு எப்படி இருக்குது? பரவாயில்லைங்க. நான் ஒரு மகாநாட்டுக்காக தஞ்சாவூருக்கு போக வேண்டியிருக்குது. சீக்கிரம் வந்துடுறேன். என்னடா அழற? ஒண்ணு, நீங்க ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னது ஊரை விட்டு போற என் கண்ணை பத்தி ஞாபகம் வந்துருச்சு. சதா இதே ஞாபகத்துல உன் உடம்ப கூட கவனிக்காம இருக்கிறேன். அதுதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இத பாரு, ராஜசேகரன் மேல நான் வச்சிருக்கிற மதிப்பு கொஞ்சம் கூட குறையல. நாம அவரை போசணும். அவர் தான் நம்ம எல்லாம் மறந்துட்டு எங்கேயோ போயிட்டார். அண்ணன் எங்க இருக்காங்கன்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியலையா? எவ்வளவோ முயற்சி செய்து முடியல. இப்ப தஞ்சாவூருக்கு போறேன்ல, அங்கேயே விசாரிச்சு பாக்குறேன். எப்படியும் உங்க அண்ணன் வந்துருவேன். கவலைப்படாத. நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன்டா கண்ணு. அப்பா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையே, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரட்டுமா? டாக்டரா? உங்க அம்மாவே ஒரு டாக்டர் தான். அம்மா எப்ப வருவாங்க? வருவாங்கப்பா, சீக்கிரம் வருவாங்க. ஆமா, இதுதான் நம்ம வீடா? பெரிய பங்களா இருக்குன்னு சொன்னீங்களே. இருக்குப்பா, பக்கத்து தெருவில் இருக்கு. அங்க யார் இருக்காங்க? அங்கதான் உங்க அத்தை இருக்கிறாங்க. இப்ப அவங்கள பாக்குறதுக்கு தான் நாம போறோம். உன்னை பார்த்தாங்களோ விடவே மாட்டாங்க. நாளைக்கு தீபாவளி இல்லையா, உன்னை அங்கேயே வச்சாலும் வச்சுக்குவாங்க. அங்க எங்கூட விளையாடுறதுக்கு யார் இருக்கா? உங்க அத்தை மக இருக்காப்பா. அப்போ நான் அவளுக்கு இந்த பொம்மையை கொடுக்க போறேன். வாய்ஸ். வாங்க போலாம். நான் உள்ள போலாமா?
தெரியல. யாரு? நிஜா பிச்சைக்காரன் குரல் மாதிரிலாம் கேட்டுது. இந்த ஊர் உலகமெல்லாம் சுத்திட்டு கடைசியில இங்கே வந்துட்டியா? என்ன விஷயம்? ஒண்ணுமில்லம்மா, தங்கச்சியும் குழந்தையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். போகுது வா, தங்கச்சியும் குழந்தையும் பாக்குறதுக்கு இப்ப உனக்கு ஞாபகம் வந்தது. என்னம்மா, நான் ஊர்ல இருந்திருந்தேன்னா எப்போ வந்திருப்பேன். இப்ப என்னுடைய நிலைமை சரியில்லை. அது அப்படி சரியா இருக்கும். அப்ப நீ பெரிய பணக்காரன். அந்த கர்வத்துல என் அண்ணன் பிள்ளை அடிச்ச எங்களை எல்லாம் வீட்டை விட்டு வரட்டுன்னு ஆறாத ஆட்டம் எல்லாம் ஆடி ஆஞ்சு ஓஞ்சு கடைசியில இந்த நிலைமைக்கு வந்திருக்க. இப்ப குழந்தைய பாக்கணுங்கிற சாக்கில பழையபடி இங்க வந்து உறவு கொண்டாடி ஒட்டிக்கலான்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? அம்மா, நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். தயவு செஞ்சு என்ன திட்டாதீங்க. அரபாவுமே உன்னை திட்டோன்னு என் தலையில நான் கூடா கரைச்சு வச்சிருக்கு. நீ அப்ப செய்ததை இப்ப சொல்லி காட்டுறேன். போகட்டும் போகட்டும். தங்கச்சிக்கிட்டையும் குழந்தைகிட்டையும் நான் வந்திருக்கிறதா சொல்லுங்க. தங்கச்சியும் குழந்தையும் வீட்டுல எல்லாம் வெளியே போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? சொல்ல முடியாது. இந்த பாருப்பா, நீ செத்து போயிட்டு தான் உன் தங்கச்சி முடிவு பண்ணிட்டான். உன்னை இந்த கோலத்துல பார்த்தா அவன் மனசு எவ்வளவு வேதனைப்படும். இது உனக்கே நல்லா இருக்கா? ஆமா, அவங்க வந்தோடனே இதை கொடுத்துருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீயே கொண்டு பாப்பா. என் மருமகள், உன்னை பார்க்கணும், உன் மழலை பேச்சு கேட்கணும். இதையெல்லாம் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட நானும் என் மகனும் வந்தோம். அப்பா, நீங்க செத்து போயிட்டதா அந்த அம்மா சொன்னாங்களே? ஆமாப்பா, நான் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. செல்வம், எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிற மாதிரி உனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கவே கூடாது. சகோதர பாசமே இன்னதுன்னு தெரியாம நீ வளர்ந்தீன்னாதான் வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும். அப்பா, அப்பா, அந்த பொண்ணை பாருப்பா. செல்வா, 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 என்னையா என்னையா என்னாச்சு? கண்ணுல நெருப்பு பண்ணாங்க. வாங்க 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 வாங்க, நம்ம வண்டியில ஏறுங்க. நான் கொண்டு விட்டேன். ஏடா, எங்க உன் சம்சாரத்தையே காணா? அதிகமா வழக்கம் கேட்காத, அவ செங்கல் பிடி திங்க ஆரம்பிச்சுட்டான். நிஜமாவா? பாத்து பாத்து நீ விட்டீங்களா பொம்மை? பொம்மை. இது ஏதுடா உனக்கு எப்படி கிடைச்சது? வாக்கப்படியில் இருந்துச்சு. பத்தியா அந்த பையனை இத படியிலே வச்சுட்டு போயிட்டானே. சரிதான், உன் சுடு அவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். தெரு தெருவா அலைஞ்சு வித்து காசு சேர்த்து சாயந்தரம் கொடுத்துருவேன். அந்த பொம்மைக்கார பயலுக்கு தைரியம் வந்துருச்சு. பொம்மை விக்கிறவன. இல்லடா, ராஜசேகரன். ராஜா, ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்தான். அம்மா, உங்க அண்ணன் வந்தாச்சான். என்ன அண்ணன் ஊர்ல இருந்து வந்தாச்சா? என்ன பாக்குறதுக்கு இங்க வந்தாரா? ஆமா வந்தா. என்கிட்ட ஏன் சொல்லல? என்னத்த சொல்றது? அவன் நிலைமைய பார்த்தா கன்றாவியா இருந்தது. சோறு போட போனே அதுக்குள்ள கோவத்துக்கிட்டு போயிட்டானே. என்ன கோச்சிட்டு போயிட்டாரா? என்ன பாக்குறதுக்காக வந்த அண்ணன் ஏன் கோச்சிட்டு போகணும்? அப்படின்னா நீங்க தான் சொன்னீங்களா அவரே? ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன? நீங்க யாரோட இடத்துல இருந்துகிட்டு இப்படி பேசுறோங்கிறத மறந்துட்டீங்க. அம்மா, நான் இப்பவே எங்க அண்ணனை பார்த்தாகணும். கூடாது. உன் புருஷன் ஊர்ல இல்லாத சமயத்துல நீ வீட்டை விட்டு வெளியே போறது உனக்கே நல்லா இல்ல. அவங்க வந்தா என்ன ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. எங்க அண்ணனை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. சாந்தி, மாமா மாமாவை பார்க்கலாம். என் வார்த்தையை மீறி போறியா? போ போ. ராதா, ராதா, ராதா வரமாட்டான். ராதா வரமாட்டான். இனிமே அவளை நான் சந்திக்கவே முடியாது. சந்திக்க முடியாது. அப்பா, அப்பா, நீங்க படுத்துக்கங்கப்பா. படுத்துக்கங்க. செல்வா, செல்வா, உங்க அத்தை வர்றா. அவளை நான் வரவேற்கணும். என்ன வாசல கூட்டிட்டு போப்பா. வேண்டாம்ப்பா, வேண்டாம். நீங்க படுத்துக்கங்க. வாயை மூடிக்கிட்டு இங்க இருக்கிற வெள்ளி பாத்திரம் எல்லாம் எடுத்து மூட்டை கட்டடா. இது நம்ம புது திருப்பம். ராதா வர்றதுக்குள்ள எல்லாத்தையுமே நம்ம வீட்டு கொண்டு போயிடும். எமோய், திருட கூட ஆரம்பிச்சிட்டியா? இப்பல்ல தெரியுது எங்க அப்பையன் அவ்வளவு சின்ன வயசுல செத்தான்னு. ஐயோ, அவரை என்ன பாடுபடுத்தணியோ, எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கூட நிறுத்தணியோ. விஷயம் தெரியாம பேசாதடா.
அண்ணனும் தங்கத்தையும் சந்திச்சு கேஸ பத்தி பேசினா நம்ம கெதி என்ன ஆகிறது? உண்மைதாங்க. தங்கச்சி தானா கேஸ் கொடுக்கலன்னு அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா நமக்கு ஆபத்தாச்சேன்னு வீட்லயும் போட்டு பூட்டி வச்சிருந்தேன். இன்னைக்கு எப்படியும் தப்பிச்சுக்கிட்டாளா? அம்மா உன் சமையலை விட சதிதாம்மா நல்லா ருசிக்குது. நீ சாணக்கியன் காலத்துல பிறந்திருக்க வேண்டியவன். அந்த வயலு கொடுத்து வைக்கல மச்சான். மச்சான் இப்பதான் ஊர்ல இருந்து வர்றியா மச்சான்? என்ன உடம்பெல்லாம் சரி மகா நடனம் முடிஞ்சு போச்சா மச்சான்? முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாலே வந்து. ஏன் மச்சான்? அதுக்கு மேல என்னால பொறுக்க முடியும். இங்கேயும் என்னால பொறுக்க முடியல. வாய முடிஞ்சு சும்மா இருடா. தம்பி, நீ ஊர்ல இல்லாத சமயத்துல உன் பொண்டாட்டி அவ அண்ணன் வீட்டுக்கு ஓடிட்டான். அப்படியா? ஆமா. அது இருக்கட்டும். இப்ப என்னமோ கேஸ் விஷயமா பேசிட்டு இருந்தீங்களே, முதல்ல அதை பத்தி சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கேஸ் விஷயமா? உனக்கு தெரிய முடியாது, நாங்க பேசிட்டோம். எனக்கும் ராதாவுக்கும் தெரியாம இங்க ஏதோ சதி நடந்திருக்கு. மரியாதையா சொல்லிடு. அம்மா அர்த்தம் இல்லாம அவர் ஏன் மிரட்டுறீங்க? எல்லாருமா சேர்ந்து என்ன பைத்தியக்காரனாக்காதீங்க. ஒழுங்கா சொல்லல உங்க 3 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சிருக்கேன். மச்சான் 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 நான் உள்ளத சொல்லிடுறேன் மச்சான். டேய், என்ன தடை சொல்ல போற? சும்மா மச்சான், பாகத்தை பிரிக்க சொல்லி தங்கச்சி பேரால ராஜுவுக்கு வக்கீல் நோட்டீஸ் விட்டது நான் தான் மச்சான். மச்சான் உனக்கு தெரியாதபடி தந்திரமான முறையில தங்கச்சி கிட்ட கையெழுத்த வாங்கி நான் பொறுப்பெடுத்துக்கிட்டு கேஸ் நடத்துறது நான் தான் மச்சான். மச்சான் துரோகி மச்சான். ஒண்ணும் தெரியாத அப்பாவின்னு உன்னை இவ்வளவு நாடா நினைச்சிருந்தேனடா. நீயா இந்த கபட நாடகத்துக்கு காரணமாயிருந்தே? மச்சான் என் அறிவு கேட்டு இந்த காரியத்தை நானா செய்யல மச்சான். சொல்லு, இல்லன்னா உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். டேய், விடுறா அவனை. என் பிள்ளைக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். நீ இப்ப என்ன பயப்பற? ஆவி, நீ சுத்தின கயத்துக்கு ஆடுற பம்பரமா என்ன ஆட்டி வச்சு எவ்வளவு சூழ்ச்சிகள் செய்திருக்கிற. ஏலே, பாபுன்னு மரியாதை இல்லாம பேசுற. நான் உன் அத்தை மறந்துட்டியாடா? அத்தை, ஒரு அத்தை மருமகன் குடும்பத்துக்கு இப்படித்தான் கொடுமைகள் செய்யறதா? நீ எனக்கு அத்தை இல்லை, எங்க குடும்பத்தை கெடுத்து சின்ன பின்னமாக்க வந்த கொடிய பிசாசு. உன்னை பார்த்தாலே பாவம். போவடியே நன்றி கட்டவனே. அனாத மாதிரி வந்த உன்னை ஆதரத்து 3 வேளையும் சோறு போட்டு வளர்த்தனே, என்ன வெளியே பார்த்து சொல்ற? எனக்கு சொரு போட்டியில இந்தா அதுக்கு பணம். போவடியே எல்லாரும் போங்க. போயிடுங்க. அண்ணா, என்ன என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க? என்னால பார்க்க முடியாதுமா. என் கண்ணு 2 போயிடுச்சு. ஐயோ அண்ணா, இது என்ன கொடுமை? எத்தனையோ வீட்டுல விளக்கேத்தி வச்சு உங்களுக்கா இந்த உலகம் இருட்டாயிடுச்சு. அண்ணா, வைரம் போல ஜொலிச்சு விரோதிகளையும் வசீகரிக்க கூடிய உங்க கண்ணு எங்க? நீங்க மௌனமாயிருந்தாலும் 1000 அன்பு கதைகளை எனக்கு சொல்லுமே. அந்த அழகு கண்கள் எங்க அண்ணா? உன்னையும் என்னையும் எந்த விதி பிரிச்சுதோ அந்த விதிதாம்மா என் கண்களையும் பறிச்சிடுச்சு. இல்ல, நான் ஒரு இருக்கேங்கிறதே நீங்க மறந்துட்டீங்க. உங்களுக்கே இந்த நிலைமை, நீங்க எதுக்காக என்ன விட்டு போகணும்? உன்னை விட்டு போக முடியாதனால தாம்மா நான் உயிரோட திரும்பி வந்திருக்கேன். ராதா, நான் எங்க சுத்தினாலும் நீ போட்ட அன்பு வட்டத்துக்குள்ளதான் சுத்த முடிஞ்சதே தவிர அதை தாண்டி என்னால வெளியே போக முடியலம்மா. உங்க துன்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம். அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகவே நான் வாழ்ந்தேம்மா. நாம 2 பேரும் சின்ன குழந்தைகளாவே இருந்திருக்க கூடாது. கடந்த கால சம்பவங்கள்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருதும்மா. அப்ப உனக்கு 1 வயசு, சின்ன குழந்தை. எனக்கு 10 வயசு. நீ அழுதுகிட்டே இருப்ப. உன்னை மடியில தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு. மாமா, இந்த வீணையின் நாதம் எங்கிருந்து வருது? ராதா, என் மருமகள் வந்திருக்காளா? உன் மகள் வந்திருக்காளா? எங்க எங்க கொண்டு என் கண்ணை உன்னையாமா நான் காப்பாத்துறேன். அம்மாடி, உன் பேர் என்னடா? சாந்தி. சாந்தி, வாழ்க்கையில எனக்கு கிடைக்காதது உங்க அம்மா உனக்கு பேரா வச்சிருக்கிறாளா? ஏமா, நீ யார் மாதிரி இருக்கிற? சாந்தி. டேய் செல்வம், டேய் செல்வம், எங்கடா இருக்க? யார் பாத்தியாடா? உங்க அத்தைடா. ராதா, ராதா, எனக்கு கடைசியா ஒரே ஒரு ஆசைம்மா. சொல்லுங்க, உடனே நிறைவேற்றி வைக்கிறேன். நான் ஏழை, என்ன
என்ன ஒரு சம்பந்தியா ஏத்துக்குவியாமா? அண்ணா என்னண்ணா இப்படி பேசுறீங்க? நான் அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே. நான் பாக்கியசாலி, நான் பாக்கியசாலி. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அதை வரையும் வாழ வைப்போமே. சங்கரா, ஐயாவுக்கு எப்படி இருக்கு? அம்மா, ஐயா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாருமா. நான் உங்க பக்கத்துல இருந்து பணிவிட செய்யாத குற்றத்திற்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டீங்க. ராஜு, ராஜு, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க ஓடி வந்தேனே ராஜு, நீ போயிட்டே. ஐயோ ஐயோ ஐயோ, இனிமே உன்னை நான் எப்ப பார்க்க போறேன், எப்படி பேச போறேன்? ராஜு, ராஜு, ராதா, 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 ராதா. தங்கை உயிர் எண்ணி தன் உயிரை வைத்திருந்தான். அண்ணன் வளர்த்த உயிர் அவனுடனே சென்றதம்மா. அண்ணன் வளர்த்த உயிர் அவனுடனே செல்வதம்மா. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைத்தேன் என்று அமைதி கொண்டான்.